நாடாளுமன்ற தேர்தலில் உருவான கூட்டணி 2019 நாடாளுமன்றம், 2021 சட்டமன்றம், 2024 நாடாளுமன்றம், 2026 சட்டமன்றம் என்று தொடர்ந்து 4 தேர்தல்களில் ஒற்றுமையோடு நிற்கிற கொள்கை கூட்டணி, வெற்றி கூட்டணி. 2026 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம். அதில் எந்த மாற்று கருத்து? ஆனால் மதசார்பற்ற இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது திமுக. அந்த கூட்டணி எங்கே உருவாகிறது? கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அறிவாலயத்துக்கு வருகிறார்கள், ஆலோசனை நடத்துகிறார்கள், கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இது திமுக தலைமையிலான கூட்டணி. ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற கதி என்ன தெரியுமா? எதற்கெடுத்தாலும் டெல்லிக்கு ஓடுகிறார்கள், அமித்ஷாவை போய் பார்க்கிறார்கள், அவர் காலடியில் விழுகிறார்கள், அமித்ஷாவை கெஞ்சுகிறார்கள். நான் கேட்கிறேன், அதிமுகவின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமியா இல்லை அதிமுகவின் பொதுச் செயலாளர் அமித்ஷாவா என்கிற கேள்வி அந்த இயக்கத்தில் இருக்கிற உண்மையான அதிமுக தொண்டர்களின் மனதில் இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி இருந்த கட்சி இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா மரணத்திற்கு பின்னால் டெல்லியில் கொண்டு போய் அடகு வைத்து விட்டார்களே, இது நியாயம்தானா என்று திராவிட பற்றுள்ள ஒவ்வொரு தொண்டரும் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், எங்கள் கூட்டணியை பார்த்து சொல்லுகிறார்கள், இது பொருந்தாத கூட்டணி என்கிறார்கள். இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி என்று இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கிற ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இன்பத்துறை சொல்லுகிறார். இது கூட்டணி கிடையாதாம், காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உருவானது கூட்டணி கிடையாதாம், கட்டாய கல்யாணம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்பத்துறை அவர்களே, எங்களை விமர்சிப்பதற்கு முன்பு உங்கள் நிலைமை என்னவென்று எண்ணி பார்த்தீர்களா? பாசி பத்தும் பித்தளைகளா பத்தரை மாற்றி தங்கத்தை விமர்சிப்பது, சாக்கடைகளா பூக்கடையை விமர்சிப்பது. எங்களை பார்த்து சொல்லுகிறீர்கள் அல்லவா இது கூட்டணி அல்ல கட்டாய கல்யாணம் என்று. சரி, நாங்களாவது பெரியவர்கள் சொல்லை கேட்டு கட்டாய கல்யாணமாவது பண்ணி இருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா உங்களை ரேப்பல்லவா பண்ணி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்கு முதலில் வழிகாடுங்கள். அதிமுக என்கிற இயக்கத்தினுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு காங்கிரசோடு நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். தேச தலைவி, தியாக தலைவி அன்னை சோனியா காந்தியினுடைய ஆலோசனையை ஏற்று எதிர்காலத்தில் இந்தியாவை ஆளுவதற்கு இளம் தலைவர் ராகுல் காந்தி வர வேண்டும் என்கிற கொள்கையோடு கோட்பாட்டோடு தேசிய கட்சி காங்கிரசோடு நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதாவோடு நீங்கள் வைத்திருக்கிற கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி? நாங்கள் கேப்டன் விஜயகாந்த் கட்சியோடு கூட்டணி. உடனே சொல்லுகிறார்கள், கேப்டன் விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்குமா? சத்தியமாக மன்னிக்கும். ஏன் தெரியுமா? எதிர்கட்சி தலைவராக கலைஞர் இருந்த பொழுது, இந்த நாட்டின் முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது, அந்த அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து திரையுலகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சென்னை மெரினா கடற்கரையில் பாராட்டு கூட்டம் நடத்தி தங்க பேனாவை பரிசாக கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என்கிற ஒரு நல்ல மனிதர். ஏன் 3 மாத காலம் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கிறார், நாடு திரும்புகிறார். கலைஞர் மறைந்து விட்டார் என்கிற செய்தி கேட்டு உடல் நலிவுற்று இருந்த பொழுதும் கூட நேராக வீட்டுக்கு போகாமல் கலைஞரை நல்லடக்கம் செய்திருக்கிற மெரினா கடற்கரையில் வந்து கண்ணீர் சிந்தி இறுதி அஞ்சலி செலுத்தியவர் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கலைஞரிடத்தில் கேட்டார்கள், விஜயகாந்தை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்ட பொழுது தலைவர் கலைஞர் சொன்னார், கருப்பு எம்ஜிஆரின் வெள்ளை உள்ளம் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னவர் நம் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். மறந்து விடாதீர்கள். ஏன்? அதற்கு நன்றி கடனாகத்தான் இந்த நாட்டில் கேப்டன் விஜயகாந்த் மறைந்த பொழுது அவர் எந்த அரசு பதவியிலும் இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, ஆனால் தன் தந்தைக்கு செய்த அதற்கு திருப்பி செலுத்துகிற வகையில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோடு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடலை தகனம் செய்த தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் இன்றைக்கு தேமுதிக கூட்டணி சேர்ந்திருக்கிறது என்றால் இது மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணி. நாடாளுமன்ற தேர்தலில் உருவான கூட்டணி 2019 நாடாளுமன்றம், 2021 சட்டமன்றம், 2024 நாடாளுமன்றம், 2026 சட்டமன்றம் என்று தொடர்ந்து 4 தேர்தல்களில் ஒற்றுமையோடு நிற்கிற கொள்கை கூட்டணி, வெற்றி கூட்டணி. 2026 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு நாட்டு மக்கள் திமுகவின் பக்கம் நின்றிருக்கிறார்கள் என்றால் மோடியிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது வீதி வீதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் பெருமுனை கூட்டம் நடத்துகிறார்கள். அடே அப்பா, தேர்தல் வந்தால் மட்டும் அவர்களுக்கு
தூத்துக்குடி மக்களுடைய ஞாபகம் வந்து விடுகிறது. 100 இடங்களில், இந்த தொகுதிக்குள் மட்டும் 100 இடங்களில் கூட்டம் போட்டு பேசட்டும். நியாயமான கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டாமா? மரியாதைக்குரிய சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களை விமர்சிப்பது, தூத்துக்குடி மாநகரத்தினுடைய மேயர் அருமையன் ஜெகன் பெரியசாமி அவர்களை விமர்சிப்பது, காங்கிரஸ் பேரியக்கத்தை தரக்குறைவாக விமர்சிப்பது, இதுதான் உங்கள் கொள்கையா, கோட்பாடா? நான் கேட்கிறேன், இன்றைக்கு திருமண பிரச்சாரம் நடத்துகிற மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறேன். 2023 பெருமழை தென் மாநிலம் முழுவதும் மழையில் மிதந்தது. தூத்துக்குடி மக்களின் நிலைமை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா? பல உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள், வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. அப்படிப்பட்ட துயரமான சம்பவத்தில் இங்கு கூட்டம் போட்டு பேசுகிற என்னுடைய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆர் வீரண்ணன் சண்முக சுந்தரமாக இருக்கட்டும், இல்லை பேசுகிற ராஜேஷ் கனியாக இருக்கட்டும், நான் கேட்கிறேன், ஒரு 4 இட்லி பொட்டணம் வாங்கி கொடுத்திருப்பீர்கள் அந்த பகுதி மக்களுக்கு. சரி, பதவியில் இல்லாத நீங்கள் தர வேண்டாம். இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடியில் பேரிழப்பு, பல்லாயிரம் கோடி இழப்பு, உயிரிழப்பு, நிதி உதவி தாருங்கள் என்று கேட்ட பொழுது பார்வையிட வந்தார் அல்லவா மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பார்த்துவிட்டு ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் கோயிலில் போய் என்ன சொன்னார் தெரியுமா? இனிமேல் இந்த கோயிலுக்கு வருகிற பக்தர்கள் எல்லாம் உண்டியலில் காணிக்கை போடாதீர்கள், தட்டிலே போடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், அம்மையார் அவர்களே, தூத்துக்குடியில் பெருமழை, பெருத்த சேதாரம், உயிர் பலி, இதற்கு மத்திய அரசு என்ன நிதி தரும் என்று கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தூத்துக்குடியில் கனமழையே பெய்யவில்லை, அங்கு பெய்தது அபிஷேக மழைதான் என்றார். பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றுகிற மனச்சாட்சி உள்ள தொண்டர்கள் அன்றைக்கு யாராவது எத்தனை உயிரை பறி கொடுத்திருக்கிறோம்? எவ்வளவு பொருட்சேதம், ஏரல், வாழவல்லான், ஆத்தூர், முக்காணி. தூத்துக்குடி மாநகரத்தில் 2 பிள்ளைகள், தகப்பனும் மூத்த குழந்தையும் முன்னாடி போகிறது, பின்னாடி போன தாயும் அடுத்த இளைய குழந்தையும் தண்ணீர் அடித்துக் கொண்டு போய் மரணமாகிவிட்டார். ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட வரவில்லையே பிஜேபி. யாருக்காவது உதவினீர்களா? இந்த நாட்டை நீங்கள் தானே ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் 12 ஆண்டு காலமாக. மழை வெள்ளம் வந்தால் வரமாட்டார்கள், கொரோனா வந்தால் வரமாட்டார்கள். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், கொரோனா காலமா, மழை வெள்ள காலமா, மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணியாற்றுகிற மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்கள் தான் இந்த மக்களுக்காக பணியாற்றி திமுக தொண்டன் களத்திலே நின்றான். கொரோனா காலத்தில் யார் வந்து உதவினீர்கள்? தேர்தலுக்கு மட்டும் நீங்கள் வருவீர்கள், வந்தால் எங்கள் மீது எதுவும் குற்றச்சாட்டை சுமத்த முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது நாடு எப்படி இருந்தது? இது போன்ற கூட்டங்களை நடத்திட முடியுமா? கொரோனா என்கிற கொடிய காலம், யாரும் வெளியே வர முடியாது. ஆனால் இந்த 4.25 ஆண்டில், 5 ஆண்டு காலில் இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி கொடுத்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். மறந்துவிட்டார். இன்னைக்கு பெண்கள் விடியல் பயணம் எந்த ஆட்சியில் வந்தது? பஸ்ஸில் எங்கு வேண்டுமானாலும் இறங்கலாம், எங்கு வேண்டுமானாலும் ஏறலாம், எங்கு வேண்டுமானாலும் இறங்கலாம். எங்கு போறீர்கள் என்று கூட உங்களிடம் கேட்கக்கூடாது. கண்டக்டர் கேட்டால் அவர் சீட்டை கிழித்து விடுகிறார் முதலமைச்சர். சில பேர் நினைக்கிறார்கள் டவுன் பஸ் தானே விட்டீர்கள் என்று. விவரமான பெண்கள் இங்கிருந்து சென்னைக்கே போய் விடுகிறார்கள் தெரியுமா? ஆமா, இங்கிருந்து குறுக்குச்சாலையிலிருந்து எட்டயாரம், எட்டயாரத்திலிருந்து காரியாபட்டியிலிருந்து அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டையிலிருந்து மண்டல நகர்லேருந்து மதுரை போறாங்க. 2 மணி நேரம் தான் லேட் ஆகும். வேற ஒண்ணும் இல்ல. மதுரை இங்கிருந்து கோயில்பட்டியில கல்யாண வீடு வருது. இதுக்கு முன்ன எந்த வீட்லயாவது பெண்களை அனுப்பிட்டு ஆண்கள் வீட்டுல இருந்தாங்களா? பொம்பளைக்கு என்ன வேலை, நீ வீட்டுல இரு, நான் போறேன்னு சொன்ன காலத்தை மாத்தி, அம்மா மகராசி நீயே போயிட்டு வந்துரு, நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்றாங்களே. காரணம் என்ன தெரியுமா? சத்தியமா உண்மையை உடைச்சு சொல்லுகிறேன், பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்துல அனுப்புறாங்களோ இல்லையோ, போய் வர்ற 100 ரூபாய் பஸ் சார்ஜ் மிச்சமாகும் என்றாவது நினைத்து இன்றைக்கு பெண்களை எல்லா நிகழ்ச்சிக்கும் அனுப்புகிறார்கள் என்றால் இதுதான் ஆட்சி. இது என்ன சாதாரண திட்டமா? ஒரு பஸ்ஸில் இலவசமா யார் போலாம்? கண்டக்டர் போலாம், டிரைவர் போலாம். 3வது யார் போக முடியுமா? பஸ்ஸுக்கு முதலாளியா இருந்தா மட்டும்தான் போக முடியும். நீங்க யாரும் கண்டக்டரா இருக்கீங்களா? டிரைவரா இருக்கீங்களா? இல்ல. அப்ப நீங்க எல்லாம் யாரு? முதலாளி. வேகமா சொல்லுங்க, நீங்க எல்லாம் யாரு? பஸ்ஸுக்கு முதலாளி. வேகமா கை தட்டுங்க. நாங்கெல்லாம் டிக்கெட் கொடுத்து நின்னுகிட்டு போறோம். நீங்க டிக்கெட்டே எடுக்காம ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு போறீங்கல்ல. திராவிட மாடல் அரசு என்ன செய்தது என்று கேட்டார்கள். இதை செய்யும். மகளிருக்கு உரிமை தொகை மாதம் 1000, 1,31,00,000 பேருக்கு போட்டோம். இப்ப தேர்தல் வருது. தேர்தலை காரணம் காட்டி பிஜேபியை பாருங்க. நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாமலாவது இருக்கணும்ல. பிஜேபியுடைய நிலைமை என்ன தெரியுமா? நல்ல மழைக்காலம்,
நல்ல மழைக்காலம், ஒரு குரங்கு நனைஞ்சுக்கிட்டே வந்து மரத்துக்கீழே நின்று இருக்கு. அந்த மரத்துல அழகா ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டி இருந்திருக்கு. அப்ப அந்த தூக்கணாங்குருவி கேட்டதான், குரங்கு உனக்கு மனுஷ மாதிரியே கைகள்லாம் இருக்கு, இது எதுவும் இல்லாத நாங்களே பத்திரமா ஒரு கூடு கட்டி மழைக்கு நனையாம இருக்கோம், நீ அத மாதிரி ஒரு சின்ன வீடு கட்டி இருக்கலாமே. அது பாசத்துல அனுதாபத்துல கேட்டது தூக்கணாங்குருவி. அதுக்கு இந்த குரங்கு என்ன செஞ்சது தெரிஞ்சது தெரியுமா? எனக்கு உன்னைய மாதிரி கூடு கட்ட தெரியாது, ஆனா நீ கட்டின கூட்டை பிக்க தெரியும் என்று சொல்லி அந்த தூக்கணாங்குருவி கட்டின கூட்டை பித்து போட்ட குரங்கை போல்தான் மாதமாகிற மகளிர் உரிமை தொகை யாருக்கு தருகிறோம்? மோடி கொடுப்பதை போல அம்பானிக்கு கொடுக்கிறோமா, அதானிக்கு கொடுக்கிறோமா, யாருக்கு கொடுக்கிறோம்? மல்லையாவுக்கு கொடுக்கிறோமா? கிடையாது, ஏழை எளிய மக்கள். ஆனால் தேர்தல் வருகிறது, தேர்தலை காரணம் காட்டி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கு கொடுக்க வேண்டிய 3000-ஐ நிறுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் வினோத் உபாத்யா என்கிற ஒருவரை வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. வெள்ளிக்கிழமை வழக்கை தொடுக்கிறார்கள், திங்கட்கிழமை வழக்கு வருது. வழக்கு வந்தா என்ன செய்யும்? நீதிபதி யாரா இருக்காங்கன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். இந்த 3 மாசம் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு தடை போடுவதற்கு பிஜேபி முயற்சித்தது. தளபதி கொடுக்கிற 3000 உங்களுக்கு கிடைக்க கூடாது என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு சென்ற கட்சி பாரதிய ஜனதா. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, மோடியும் அமித்ஷாவும் படித்த பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டராக இருந்தவர் எங்கள் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பது மோடி அமித்ஷாவுக்கு தெரியாது. திங்கட்கிழமை காலை 10 மணி நீதிமன்றம் திறக்கும். திங்கட்கிழமை காலைல 6 மணி தூங்கின மோடியும் எந்திரிக்கல, தூங்கின அமித்ஷாவும் எந்திரிக்கல. நள்ளிரவு முதல் நாள் 12 மணிக்கு யாரை கூப்பிடுறாரு? நிதியமைச்சரை கூப்பிடுகிறார், தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளரை கூப்பிடுகிறார், சிறப்பு செயலாக்க திட்டத்துறையினுடைய அமைச்சர் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதியை கூப்பிடுகிறார். யாருக்கும் தெரியாது. நள்ளிரவு 12 மணிக்கு அழைக்கிறார். இந்த 3000-ஐ தடுப்பதற்கு மோடி அரசாங்கம் முயற்சிக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு நாம் மக்களிடம் சேர்த்து விட வேண்டும். என்ன செய்வது? அதற்குண்டான வேலைகளை பாருங்கள் என்று வங்கி அதிகாரிகளிடம் ஆலோசனை நடைபெறுகிறது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் 3000 போட வேண்டும் என்று நிதியமைச்சர் கொடுக்கிறார். ரசீதை தளபதி பார்க்கிறார். நாம் கொடுக்கிற 1000-ஐ தடுக்க நினைத்தார்கள் அல்லவா? அதற்கு வட்டியும் முதலமாக சேர்த்து கொடுக்கிற வகையில் 3000 அல்ல, கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 என்று 5000 ரூபாயை அதிகாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் 1,30,00,000 பெண்களின் வங்கி கணக்கில் சேர்த்த முதல்வர் தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ணன் தளபதி. கொஞ்சம் கைதான் தட்டுங்களா. எங்களுக்கு எல்லாம் மாசம் 1000 போடட்டும், கை தட்டல விசிலே அடிப்போம். ஐயோ, விசில் அடிக்க கூடாது. யாராலையாவது முடியுமா? மோடி அமித்ஷா 9 மணிக்கு தான் எந்திரிக்காங்க, நீதிமன்றத்துக்கு போகல, முடிச்சாச்சு எல்லாத்தையும். ஆனா தளபதி அவ்வளவு உஷார்னா நீங்க எவ்வளவு உஷார் தெரியுமா? தளபதி போடுறாரு, மோடி எடுத்துருவாருன்னு பயந்து போய் 6 மணியில இருந்து 8 மணிக்குள்ள தளபதி போட்டாரு. 10 மணிக்குள்ள 6500 கோடி ரூபாயை எடுத்த வாக்காள வள்ளல் பெருமக்கள், தமிழ்நாட்டின் தாய்மார்கள் மறந்து விடாது. நாங்க இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இவங்க தெருமுனையை போட்டுக்கிட்டு கீதாஜீவன் ஜெயிச்சிருவாங்களா? மேயர் ஒண்ணுமே செய்யல. இங்க ரோட்டுக்கு என்னைக்காவது நீ வந்திருக்கலப்பா? 4 தெருவுக்கு போங்க, ஏசி ரூமுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்தா நாட்டு நிலைமை தெரியாது. எல்லாம் ஏசி ரூம்லயே இருக்கிய. 4 தெருவுக்கு போங்க, ரோடு எங்க இருக்கு, பூங்கா எங்க இருக்கு. சென்னையில இருந்து வர்றவங்க எல்லாம் இன்னைக்கு கேட்காங்க, தூத்துக்குடியின் முகத்தையே மாற்றி ஆட்சி தமிழ்நாட்டில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி. நாங்க யாருக்கு நல்லது செய்யல சொல்லுங்க? யாருக்காவது நல்லது செய்ய மாட்டிருக்கோமா? ஆனா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியை நினைச்சா, அடே அப்பா சார், உலகத்துல எதனாலும் மறக்கலாம், நன்றியை மட்டும் மறக்கலாம். நன்றியை மறக்கவே கூட. அவங்க பாட்டுக்கு நல்லதோ கெட்டதோ இந்த எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திச்சா முதலமைச்சர் கூவத்தூர்ல தகண்டு போய் சசிகலா காலை பிடிச்சு தானே நீங்க முதலமைச்சர். முதலமைச்சர் ஆன உடனே அந்த சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்காங்க, சசிகலாவை போய் பார்த்தீர்களான்னு. சசிகலா யாரு? அப்படி ஒருவர் எங்க கட்சிக்கு அவர் உழைக்கவே இல்லை. அம்மா இறந்ததுக்கு பிறகு அம்மா நீங்க தான் வரணும், நீங்க தான் பொதுச் செயலாளர் ஆகணும், நீங்க தான் முதலமைச்சரா இருக்கணும், அப்பதான் நாட்டை காப்பாற்ற முடியும். சொன்னவங்க பூரா அந்த அடிமை தானே. சசிகலா நல்லவங்களா கிட்டவங்களா அந்த விவாதத்திற்குள் போக திமுக தயாரில்லை. சசிகலா ஒன்றும் திமுகவில் மாவட்ட செயலாளர் கிடையாது, தலைமை செயற்குழு உறுப்பினர் கிடையாது, பொதுக்குழு உறுப்பினர் கிடையாது. ஆனால் தமிழனுடைய பண்பாடு என்ன தெரியுமா? நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா நம்ம திருப்பி ஒரு டீ வாங்கி கொடுக்கும். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்து 1000 ரூபாய் மொய் செஞ்சா 6 வருஷம் கழிச்சு அவன் வீட்டு கல்யாணம் வரும். நம்ம வீட்டுக்காரமாவை சொல்லி மொய் நோட்டை எடு. எவ்வளவு செஞ்சிருக்காங்க? ஆனந்த் சார் எவ்வளவு செஞ்சிருக்காரு பாரு, 5000 ரூபாய் செஞ்சிருக்காரு. கையில இல்லாட்டாலும் கடன் வாங்கி 5500 செய்வது தமிழனுடைய பண்பாடு. இதுதான் தமிழன்.
ஆனா முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. உள்ள போயிட்டு சொல்றான் ஜெயலலிதா. சசிகலா யாருன்னு எனக்கு தெரியாது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அவங்க கணவர் நடராஜன் இறந்து போயிருந்தாரு. அந்த இறுதி சடங்குக்கு அதிமுகவினர் யாரும் போகக்கூடாதுன்னு கட்டளையிட்டவர் இதே எடப்பாடி பழனிசாமி. நடராஜன் இறப்புக்கு போனது பூரா திமுக காரன். அந்த அம்மா பரோல் கேக்கு, பரோல்ல விட்டா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், பரோல்ல விடாத ஜெயிலே வையுங்க. இத்தனை கொடுமையில செஞ்சுக்க. அதுக்கப்புறம் என்ன, ஓபிஎஸ் காலில் போய் விழுந்தீங்க. 4 வருஷம் ஆட்சியை ஓட்டுறதுக்கு ஓட்டி முடிச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பன்னீர்செல்வத்துக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு சிலர் பேர் கேட்கார்கள், பன்னீர்செல்வம் செஞ்சது நியாயம் தானா? 3 முறை முதலமைச்சராக்கினார் அம்மையார் ஜெயலலிதா, நியாயம்தான். ஜெயலலிதா இருக்கிற வரை எடப்பாடி பழனிசாமி மாதிரி நன்றியிட்டு போகவில்லை ஓபிஎஸ். அம்மையார் ஜெயலலிதாவை சொன்னாரே, புராணத்தில் படித்திருக்கிறோம், ராமனுக்காக பரதன் தியாகம் பண்ணினான் என்று. ஆனால் நிஜத்தில் வாழுகிற பரதன் ஓ பன்னீர்செல்வம் என்று அம்மையார் ஜெயலலிதா பாராட்டியவர். இப்ப இவங்க சொல்றாங்க ஓபிஎஸ் அம்மா அன்மா மன்னிக்காது. ஆமா, உங்களை நல்லா மன்னிக்குண்டா. ஓபிஎஸ் அம்மா அன்மா மன்னிக்காது. அந்த அம்மா தானே சொல்லிச்சு, என் வாழ்க்கையில் தெரியாமல் பிஜேபியோடு கூட்டணி வைத்து ஒரு தவறு செய்து விட்டேன், இனி அந்த தவறை எந்த காலத்திலும் செய்ய மாட்டேன். பிஜேபியோடு அதிமுக எந்த காலத்திலும் கூட்டணி சேராது சொன்னது மரியாதைக்குரிய மறைந்து விட்ட அம்மையார் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா ஆன்மா எடப்பாடி உற்று நினைக்கலாம். இந்த தேர்தலில் சுத்தி சுத்தி அடிக்கும் பாருங்க. பல தொகுதிகளில் முதன்முறையாக அதிமுக டெபாசிட் தொகையை பறிகொடுக்கிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். அதுதான் உண்மை. ஜெயலலிதா ஆன்மா உங்களை மன்னிச்சிருமா? இவங்க என்னமோ கொள்கை கூட்டணி வச்ச மாதிரி. எங்க அண்ணன் வைகை செல்வன் இருக்காருல்ல அருப்புக்கோட்டையில, அவர் தான் சொன்னாரு கூட்டணி பிரியுது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர் சொன்னாரு, நாங்கள் கலத்தி போட்ட கோமண துணி தான் பாரதிய ஜனதா. நீங்க தானே சொன்னீங்க, நாங்களா சொன்னோம்? அந்த கலத்தி போட்ட கோமண துணியை இப்பத்தானே நீங்க பட்டாடன்னு எடுத்துக்கிட்டு கட்டிக்கிட்டு வரீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? இதே திண்டுக்கல் சீனிவாசன் தானே சொன்னார், பிஜேபி என்கிற சைத்தான் எங்களை விட்டு போய்விட்டது, இனி எங்களுக்கு வசந்த காலம். இப்ப என்ன சைத்தான் திருப்பி போய் சைத்தான் கூடயே சேர்ந்துக்கிட்டீங்களே, இது நியாயம் தானே? ராயபுரத்தில் இருக்கார ஒருத்தர் அண்ணன், எங்க அண்ணன் ஜெயக்குமார், அடியப்பா ராயபுரத்தில் என்னை தோற்கடிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட நானே தோத்ததற்கு காரணம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்ததான், இனி எக்காலத்திலும் சேர மாட்டோம் சொன்னது நீங்க தானே. இப்ப அந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்தது கூட பெருசு இல்ல. எந்த முடிவையாவது எடப்பாடி பழனிசாமியால எடுக்க முடியுதா? ஆவுன்னா அமித்ஷா போயிடுறாங்க. அமித்ஷா என்ன ஆண்டவனா? உங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை வேண்டாமா? ஒரு திடகர்த்தம் வேண்டாமா? நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், அதிமுக நண்பர்களே, எடப்பாடி தன்னை பாதுகாக்க, தன் மகனை பாதுகாக்க, தன் சம்பந்தியை பாதுகாக்க, தன் சகலையை பாதுகாக்க, ஒட்டுமொத்தத்தில் சொன்னால் எடப்பாடி பழனிசாமியின் ஒரு குடும்பத்தை பாதுகாக்க 2 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுகவை டெல்லி அமித்ஷாவிடம் காலடியில் அடக வைத்திருக்கிறார் பழனிசாமி. மறந்து விடாதீர்கள். அந்த பழனிசாமி எங்களை விமர்சிக்கிறார். அவரோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற பிஜேபி என்னமோ அங்க வளர்ந்துட்டு. பழனிசாமி அவர்களே, கடைசி எச்சரிக்கை, அவர்களோட சேர்ந்து அவங்க நிலைமை என்னாகும் தெரியுமா? இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்தீங்களா? முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். செய்ய சொன்னது யாரு? மோடி, அமித்ஷா. பழனிசாமி அவர்களே, தயவு செய்து திராவிட இயக்கத்தை கொண்டு போய் பாரதிய ஜனதாவிடம் வைத்து கொள்கைகளை நீங்கள் குப்புற தள்ளிவிடாதீர்கள் என்கிற உணர்வோடு இன்னும் சரியாக 1 மாத காலம் இருக்கிறது. இந்த 1 மாதத்தில் நாம் ஒரு அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.